மகாநதி செயல் நாளைக்கு நடக்க போகுது. அதுக்குள்ள இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போலீஸ் நம்ம கவரி வீட்டுல விசாரிச்சுட்டு போனதுக்கு பிறகு நம்ம கங்கா வந்து செம்ம கோவத்துல நம்ம சாரதா கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, எனக்கு கவரோட வாழ்க்கை தான் முக்கியம், என்னோட வாழ்க்கை கூட நான் அப்புறம் பாத்துக்கிடுவேன், நீங்க வந்து இந்த ஊர்ல இருந்து இருக்க வேண்டாம், எங்காட்டி கிளம்பி போங்க. ஆனா நான் கவரோட வாழ்க்கை சரி பண்ணாம இங்க இருந்து எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு கோவத்துல போயிறாங்க. அதே நேரம் காவேரி வந்து அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. நம்ம கங்கா அக்கா நம்மள புரிஞ்சுக்கணும், நம்மளுக்காக ஒரு ஆள் சப்போர்ட்டுக்காக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் கங்கா கிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்கறாங்க. பாருங்கக்கா, எனக்கு போலீஸ் வந்து விசாரிச்சு போனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, விஜய்க்கு என்ன ஆகுமோ ஏதாகும்னு நினைச்சேன், ரொம்ப பயத்தோட இருக்க முடியாது, நான் போய் முதல்ல விஜய் எங்க இருக்கான்னு சொல்லி பாத்துக்கிட்டு அவர் எப்படி பாதுகாப்பான இடத்துல இருக்க வச்சுட்டு வினிலா கிட்ட போய் பேச முடியுமா, வினிலாவால ஏதாட்டும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அது வரைக்கும் நீ அம்மாவை எப்படி சமாளிச்சுக்கா அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போகிறாங்க. உடனே நம்ம கங்காவும் சரி நீ பார்த்து போயிட்டு வா, உனக்கு மனசுக்கு எது சரிப்பட அது சரியா நீ செய்ய, அது மட்டும் இல்லாம எனக்கு என்னோட வாழ்க்கை நல்லா இருந்தா எனக்கு அதே போதும், கூடி சீக்கிரம் நீனு விஜய் சேர்ந்து சந்தோஷமா வாழ்க்கையை வாழுங்க அப்படி சொல்லிட்டு நான் வேக வேகமா கிளம்புறாங்க. காவிரி இந்த பக்கம் நம்ம கங்கா அவ்வளவு சந்தோஷமா போயிருக்காங்க. ஏன்னா நம்ம காவிரியோட வாழ்க்கை சரியாயிரும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம காவிரியும் நம்ம விஜய் பார்க்கணும் சொல்லிட்டு போறாங்க. ஆனா விஜய் இல்லாததை பார்த்தோன்னு செம்ம பயப்படுறாங்க. ஏன்னா போலீஸ் வந்து இப்பதான் தேடிட்டு இருக்காங்க, ஒரு வேளை விஜய் பிடிச்சிருப்பாங்களோ அப்படி சொல்லி செம்ம பயத்தோட இருக்கிறப்ப முதல்ல வெண்ணிலா போய் ஹாஸ்பிட்டல் பார்ப்போம், ஏதாட்டும் மூவ்மெண்ட் இருக்கா, வெண்ணிலா மூலமா ஏதாட்டும் ஆதாரம் கிடைக்குமா சொல்லி தேடலாம் அப்படி சொல்லிட்டு காவிரி நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்கே போய் பார்த்தா போலீஸ் நம்ம வெண்ணிலோட மாமனாரும் வெளியே நிற்கிறாங்க. அப்போ நம்ம காவிரி போய் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே வெண்ணிலோட மாமாவும் இதுக்கெல்லாம் காரணம் நீனும் புருஷன் தான், அது மட்டும் இல்லை நீ நாட்டும் விட்டு கொடுத்துருக்காளே என் தங்கச்சி பொண்ணுக்கு, நீ வெண்ணிலாவை பார்க்க முடியாது, ஒன்னாலையும் புருஷனாலையும் தங்கச்சி பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆகி போச்சு, நீங்கிறது முதல்ல போ அப்படி சொல்லிட்டு நம்ம காவிரி அங்கிருந்து வெளியில பார்க்க விடாம வெளியே நிற்கிறாங்க. காவிரி கண் கலங்கிக்கிட்டு எப்படி விஜயை காப்பாற்ற போறோம் அப்படி சொல்லிட்டு தயாரிட்டு இருக்கும்போது கரெக்டா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது, இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரரை நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம், நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர முடியும் அப்படி சொல்லி கேட்கறாங்க. காவிரி ரொம்பவே பதறி அடிச்சு விஜய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்ப என்ன நடக்க போகுது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பரபரப்பா ஓடுறாங்க. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் தேடி அங்க போய் பார்த்தா பசுபதி ராகினி யாருமே அங்க இருக்கிறாங்க. அதே நேரம் இதை பார்த்து விஜய் வந்து செம்ம கோவத்துல இவ்வளவு பிரச்சனை காரணம் இவங்க தான் சார், முதல்ல இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாம என் மேல எந்த ஒரு தப்புலாம் நிரூபிச்சுட்டு அவ தேவையில்லாம சூசைட் பண்ண நான் எப்படி சார் பொறுப்பாக முடியும், என்னதுக்கு தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப கோவமா கத்திட்டு இருக்காங்க. அதனால காவிரி செம்ம ஷாக்கோட விஜய் எப்படி கத்திரி இருக்கிறத பார்த்து அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. நம்ம காவிரி இந்த விஷயத்துல இருந்து எப்படி விஜய் காப்பாற்ற போறாங்க, அது மட்டும் வெளியில வந்து கண்முழிச்சு வந்தா மட்டுமே விஜய் வெளியே கொண்டு வர முடியும். ஏன்னா பசுபதி ராகினி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டாலே புதகர் விஜயோட வாழ்க்கை கால வழக்கம் நல்லாவே இருக்கு. யாராருக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் பசுபதி ராகினி மாட்டணும்னு நினைக்கிறீங்க எல்லாருமே இந்த வீடியோக்களை எப்படி கூடிய சீக்கிரம் வினிலக்கு பழைய ஞாபகங்களை திரும்பி விஜய் மேல எந்த ஒரு தப்பு இல்லை, விஜய்க்கு இது காரணம் கிடையாது, பசுபதி ராகினி 2 பேரும் சேர்ந்துதான் என்ன மேல கீழே தள்ளி விட்டு கொல்ல பார்த்தாங்க அப்படி சொல்லிட்டு வினிலா வாயால வாக்குமூலம் கொடுத்தா மட்டுமே விஜய் நம்ம கவரி இந்த கேஸ் வந்து வெளியே கொண்டு வர முடியும். வினிலா வந்து இந்த உண்மையை வெளியே சொல்லுவாங்களா, இல்லைன்னா இந்த விஷயத்தை பயன்படுத்தி விஜய் கையெல்லாம் தாலி எப்படாது வாங்க முடியுமான்னு சொல்லி வேற ஏதாவது திட்டம் போடுவாங்களான்னு பொறுத்து இருந்து நம்ம வரப்போற வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யாராக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் விஜய்கார் ஒன்று சார் நினைக்கிறீங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.